வார்த்தையின் வல்லமை. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வார்த்தையின் வல்லமை. இந்த வார்த்தை யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம். இந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யாரோடு இருந்தது? கடவுளோடு இருந்தது. வார்த்தையின் வல்லமை. 3வது, அந்த வார்த்தை கடவுளுமாய் இருந்தது. 4வது, அந்த வார்த்தை தான் மனு உருவாய் இந்த பூமிக்கு வருகிறது. இதெல்லாம் வார்த்தையின் வல்லமை விளங்க பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம். ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவரும் பரிசுத்தமாயிருக்கிறீர்கள். வார்த்தையின் வல்லமை. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 32 வாசிக்கிறோம். வார்த்தையை அறிவீர்கள், அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். வார்த்தையின் வல்லமை. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தையினால் பேய்களை ஓட்டினார், நோய்களை நீக்கினார். வார்த்தையின் வல்லமை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். அறிவிப்பதை கேட்பதால் தான் விசுவாசம் வளர்கிறது என்பது தெளிவு. நாங்கள் அறிவிப்பதற்கு கிறிஸ்துவின் வார்த்தையை ஊற்று. விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. ஏனெனில் வார்த்தை வல்லமை உள்ளது. அப்படி வார்த்தை எப்படிப்பட்டது? வெறும் வார்த்தை அல்ல. யோவான் 6:63 வாசிக்கிறோம். என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் உயிருமாய் இருக்குது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, அவர் சொல்ல அது ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு எத்தனை வல்லமை இருக்குது என புரிந்து கொள்ள வேண்டும். லாசருவே வெளியே வா என்று ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது இறந்த லாசரு வெளியே வந்தான். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த நிகழ்வெல்லாம் ஆணுடைய வார்த்தை உயிருள்ள ஆற்றல் மிக்க வலிமை வார்த்தை எத்தனை வல்லமை மிக்கது என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அந்த வல்லமை மிக்க வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை, அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை, அந்த அழியாத வார்த்தை, இறுதி நாட்கள் நம்மை தீர்ப்பிட போகிற அந்த வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம். அந்த வார்த்தையின்படி நடப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.